பிரசாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்கு பூரி, சென்னா, பிளாக் சென்னா, கருப்பு கொண்டக்கடலையில் சென்னா பண்ண போகிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குங்க கருப்பு கொண்டக்கடலை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கிங் வாட்டரை ஊற்றியே ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த குக்கிங் வாட்டரே ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுனால இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணாமல் இந்த தண்ணியே நம்ம வந்து சென்னாக்கு தண்ணி ஆட் பண்ணும்பொழுது அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஃபஸ்ட்டு இதை தாளிச்சிட்ருக்கேன். நல்ல 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளிங்க நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த தக்காளியங்க அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் வச்சு ஒரு சுற்றி இதோடு சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா நமக்கு வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு டீஸ்பூன் உப்பும் சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மாஷாக வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஸ்மாஷாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி மிளகாத்தூள், அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டேங்க ஏற்கனவே. இப்போ இதுக்கு இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டேங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு உப்பை சேருங்க. இப்போ இது சும்மா ஒரு பெரட்டுனா போதுங்க. எப்போயுமே மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, ஒரு மாதிரி கடுத்த ஸ்மெல்லு மாதிரி வந்துடுங்க ரொம்ப வதக்கணுன்னா. ஜஸ்ட்டு ஹீட்டானால் போதும், அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு இதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுவோங்க. இப்போ பாருங்கங்க, நான் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி இருக்குங்க ஊற்றி நல்லா இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டேன். இந்த பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இந்த கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியோடு அப்படியே இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் வந்து டைல்யூட்டாக கரைச்ச புளி தண்ணி ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, சென்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்க்கலாம். 1. 2வது ஃபைனலாக லெமன் ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணலாம். 3வதாக ஆம்ச்சூர் பவுடருங்கிறது என்ன, மாங்காய் ட்ரை மாங்காய் பவுடர் தான் அது. அதனால் இது 3ல் எது நீங்கள் வீட்டில் கையில் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அவைலபிளாக உள்ள இந்த 3 இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது 1 ஆட் பண்ணுங்கள். 3ஐயும் ஆட் பண்ணிடாதீங்க, ஓவராக புளிச்சு போயிடும். லெமன் ஜூஸ், புளித்தண்ணி, ஆம்ச்சூர் பவுடர் ஏதாவது 1 சேர்த்துட்டு கடைசியாக சென்னா மசாலா அதுவும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. ஓகே, இப்போ நான் சென்னா சேர்த்துட்டேன். நான் வந்து புளித்தண்ணி தாங்க ஆட் பண்ண போகிறேன். புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு
ஒரு கொதி வந்ததும் சன்னா மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து இறக்கிட போகிறேங்க. நான் இறக்கிட்டு ஃபைனலாக உங்களுக்கு பூரியோடு நான் சர்வ் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து சென்னாங்கிறது ஒயிட் சென்னால தான் பண்ணணும்னு இல்லை, பிளாக் சென்னாலையும் பண்ணலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம கையில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பயன்படுத்திக்க வேண்டியது தான். நம்ம இப்போ பாருங்க, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா புளிப்பு உப்பு காரம்னு ஃபைனல் டச் சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு நான் எப்படி செஞ்சு காமிச்சிருக்கணும் இதே மாதிரியே செஞ்சு பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், புட்டு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. இதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்னங்க, நல்ல சூப்பரான சூடாக ஜம்முன்னு பூரி சென்னா நல்லா இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மெத்தடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க ஏதாவது ஒரு திங்கினும் போல் ஆசையாக இருந்தது. ஸோ வீட்டில் கேழ்வரகு மாவு இருந்தது. ஸோ கேழ்வரகு இந்த ஒரு கப்புங்க, மெஷரிங் கப்பால் ஒரு கப்பு நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உப்பை கொஞ்சமாக இந்த வார்ம் வாட்டரில் அப்படி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு பிடிச்சா பிடிக்கணும், விட்டா விடணும். அதாங்க பக்குவம். அந்த பக்குவத்துக்கு வர வரைக்கும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஜல்லடையில் சலிச்சிட்டு அந்த சலித்த புட்டு மாவை இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சு சூடாக இருக்கும் பொழுதே தேங்காய், சர்க்கரை ஆர் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை சேர்த்து ஏலக்காய் ஒரு 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பும் வறுத்து சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ். சட்டுப்பட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஹெல்த்தியான அயர்ன் கண்டென்ட் உள்ள ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு கூட எது வேணாலும் நமக்கு பிடிச்ச நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாங்க இதை. இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். வெல்லம் வந்துங்க நம்ம டேஸ்ட்டு தான். இப்போ 1 கப்புன்னா இன்னும் நீங்கள் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 1/2 கப்பு வெல்லத்தை நல்ல மிக்சியில் விப்பர் மோடில் அப்படியே பொடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இது சூடாக எடுத்து ஒரு பேஷனில் இதே மாதிரியே போட்டதுக்கப்புறம் இந்த வெல்லத்தையோ சர்க்கரையோ அப்படியே சூடாக இருக்கும்பொழுதே நம்ம கிளறி வச்சுட்டோன்னு சொன்னால் நல்ல மாவும் வெல்லமோ ஒரு சர்க்கரையோ நல்லா கலந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் மாவை பிசைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த வார்ம் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சி இந்த பாருங்கள் இப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணும். இப்படி உதுத்தா நல்லா உதிர்ந்துடணும். இதாங்க புட்டு மாவு பக்குவம். நீங்கள் எந்த புட்டாக இருந்தாலும் சரி, கேழ்வரகு புட்டு, கம்பு புட்டு, அரிசி புட்டு, கோதுமை புட்டு, ரவா புட்டுன்னு எந்த புட்டு பண்ணிங்கன்னாலும் இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அந்த உருண்டையை இப்படி பிடிச்சி பார்த்தா கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்படி உதுத்தா நல்லா உதிர்ந்துடணும். இவ்வளோதாங்க. இப்போ இதை வந்துங்க இந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடைக்கு அடுத்தது இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள், உங்களுக்கு வீடியோவிலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நைஸ் கண்ணு உள்ளதை கொஞ்சம் பெருசாக உள்ள அந்த ஜல்லடையை போட்டு நல்லா சலிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒத்தாப்பில் மாவு அப்படியே பூவாக நல்லா வருங்க. அதை அப்படியே நீங்கள் இட்லி பானையில்
வேக வச்சு எடுத்திங்கன்னா புட்டு வந்து ஒன்று போல் உதிரி உதிரியாக நல்லா கிடைக்குங்க. இப்போ நான் சலிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான். ஓகே, இப்போ பாருங்கங்க, இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா அப்படி கையால் தேய்ச்சி விட்டு சலிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் கீழே அப்படியே நல்லா மாவாக பூவாக கிடச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே நீங்கள் இட்லி பானையில் ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி ஒரு இட்லி வேகிற அளவுங்க வேக வச்சு எடுத்து அப்படியே நம்ம சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்து ரெடி பண்ண வேண்டியதாங்க. இப்போ நான் அதை ஃபுல்லாக எல்லாம் சலிச்சிட்டு இட்லி பானையில் வேக வைக்கும்போது காமிச்சிட்டு வேக வைக்கிறேன். இதுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுங்கிற ஒரு டவுட்டு வந்துடுங்க உங்களுக்கு. நான் வந்து 1 டம்ளர் இந்த இது வரைக்கும் இருக்க மாதிரி இந்த வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சதில் ஒரு அரை டம்ளரோட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குங்க தண்ணி. அவ்வளோதாங்க தேவைப்படும். நீங்கள் பாட்டு தண்ணி தெளித்து பிசைய சொன்னோன்னு தெளித்து பிசைஞ்சு குழக்குன்னு மாவு ஆக்கிவிடாதீங்க. அப்படியே தொட்டும் தொடாமலும் தண்ணியை தெளித்து பிசையணும். மாவுலேயும் தண்ணியோட அந்த ஈரப்பசை மாய்ஸ்சரைஸாக இருக்கணுமே தவிர ஆனால் சொதன்னு ஈரமாக இடக்கூடாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமான டிப்ஸு. கரெக்டாக பார்த்து கவனமாக செய்யுங்க. இது வந்து ஜஸ்ட் பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ்க்காக இவ்வளோ டீப்பாக சொல்கிறோம். ஓகே, அப்புறம் இட்லி பானையில் எப்பொழுதுமேங்க நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும்பொழுது குறைச்சலாக தாங்க ஊற்றி வைக்கணும். நீங்கள் பாட்டு ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டிங்கன்னா வேக வைக்கிறதுல போய் இந்த தண்ணி நீராவி பட்டு வேகவே வேகாது, தண்ணியாக போயிடும். எப்பொழுதுமே இட்லி பானையில் இந்த மாதிரிலாம் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் சும்மா ஒன்றும் கொடுக்கல, தட்டு வைக்கிறதுக்கும் சரி, அதே நேரத்தில் தண்ணியும் அதுக்கு கீழே வைக்கணுங்கிற அந்த கான்செப்டில் தான் இந்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணியை குறைச்சலாக ஊற்றி ஃபஸ்ட்டு மூடியை போட்டு மூடி தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம்தான் வேக வைக்கிறது எதுவாக இருந்தாலும் நம்ம வேக வைக்கணுங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும். தண்ணி சூடாக இருந்தால் தான் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கங்க, தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும்போது தான் நம்ம இட்லியாக இருந்தாலும் சரி, புட்டாக இருந்தாலும் சரி, கொழுக்கட்டையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுமாரி வச்சுட்டு தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ பாருங்க, நல்லா அழகாக வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜம்மன்னு எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இதை அப்படியே இதில் கொட்டிட்டு நான் வந்து 1 கப்பு எடுத்தேன். இது கேழ்வரகு மாவு. நான் வந்து இப்போ அரை கப்பு தாங்க வெல்லம் சேர்க்குறேன். நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா அப்புறம் நம்ம கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுக்குன்னு ஆகி போயிடும். குறைச்சலாகவே சேர்த்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை கலந்து இந்த தேங்காய் பூவை வந்து இந்த பாருங்கள், முந்திரி பருப்பு வறுத்த கையோடு இந்த தேங்காய் பூவையும் அப்படியே வறுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பூவும் சரி, வெல்லமும் சரி, இவ்வளோதான்னு கணக்கு கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்டு பார்த்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கங்க, நல்லா வெல்லம்லாம் சேர்த்துட்டேன், ஏலக்காய் சேர்த்துட்டேன், நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன், முந்திரி பருப்பு தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துட்டேன். நல்லா பெசரிங்க பாருங்கள், எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். புட்டு செம்மையா டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க. அப்படியே அள்ளி தின்னுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க. பிரமாதமாக இருக்குங்க. நான் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னங்க, நல்ல சூப்பரான ட்ரெடிஷ்னலான நல்ல டேஸ்டான ராகி புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. வித்தின் 10 மினிட்ஸ் தாங்க கடன்னு எல்லாம் செஞ்சிடலாங்க. இந்த புட்டு மட்டும் வெந்தால் போதும். சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் இதெல்லாம் அந்த சூடாக இருக்கும்போதே டக்குன்னு சேர்த்து கிளறிட்டோன்னா பிரமாதமாக இருக்கும். இதை ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா?
பிரமாதமாக இருக்குங்க. ஜம்முன்னு தின்னுட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வெர்ஷனில் நான் செஞ்சு காமிச்சேன் இந்த கேழ்வரகு புட்டை இதே மெஷர்மெண்ட்டு அளவில் நீங்களும் செஞ்சு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. என்னங்க, பிளாக் சென்னா வச்சு பூரி சென்னா அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக ஒயிட் சென்னாவில் பண்ணாமல் பிளாக் சென்னாவில் சூப்பராக வந்திருக்குங்க. அது மாதிரி ராகி புட்டுங்க நான் சொன்ன இதே மெத்தட்லேயே செஞ்சு அருமையாக சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு ரெசிப்பியில் உங்களை நான் சந்திக்கிறேன். பபாய்.